அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பற்றி நம்ம லைட்டாக சிம்பிளாக நம்ம பார்த்துருவோம். என்ன கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஒயின் ஷாப்பு பஸ் ஸ்டாண்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரலில் அது அந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்டு, ஹோட்டலு, பிரியாணி கடை, ஜனங்க போக்குவரத்து, காரு, பஸ்ஸு எல்லாம் ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம். பத்தாது ஒயின் ஷாப்பால் நிறைய பிரச்சனை, அடிதடி, நிறைய சண்டை கிண்டை நிறைய வரும். போலீஸ் அடிக்கடி வந்து அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு போவாங்க. அடிக்கடி வந்து குடிச்சு சண்டை பொருளை பிடிச்சின்னு போவாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரல் பிளேஸ் வேலூரில் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, அந்த ஒயின் ஷாப்பை மூட்டாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அதே மாதிரி சத்வாசரின்னு ஒரு ஏரியா, அது மெயின்லேயே அந்த ஒயின் ஷாப். அதுவும் அங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் குடிக்கிறவங்க பாட்டில் எடுத்துன்னு போயின்னு வந்துக்கின்னு ஃபுல்லாக வீடுங்க. ஒயின் ஷாப்புக்கு முன்னாடியும் வீடு, ஒயின் ஷாப்புக்கு பின்னாடியும் வீடு, நடுவில் ரோடு. இப்போது அந்த போகிற வர ஜனங்க அத்தனையும் ஒரே பிரச்சனை. அங்கே அந்த ஒயின் ஷாப்பையும் விட்டாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அதிமுக திமுக இருந்த ஆட்சியில் இந்த ஒயின் ஷாப் யார் மாறி மாறி வந்தாலும் ஒயின் ஷாப் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து நல்ல வருமானம், அந்த இடத்துல நல்ல வருமானம், சரியான காசு. ஆனால் அந்த ஒயின் ஷாப்பை வருமானம் முக்கியம் இல்லை சொல்லிட்டு தாவேகா தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மூடிட்டார். ரொம்ப 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 சந்தோஷம். அந்த ஏரியா இப்போ ஃபுல்லாக வேலூர் ஃபுல்லாக அந்த விஷயம் தான் பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் ஆண்ட இந்த திமுக அதிமுக அரசு ஏன் இதை செய்யலை? ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்குது. அதிமுக வந்தனா அதிமுக அது மூலிமா வருமானம், திமுக வந்தால் திமுக அது மூலிமா வருமானம். எப்படின்னா, அந்த ஒயின் ஷாப்பில் இருக்கிற சால்னா கடை, அது இது கான்ட்ராக்ட் எல்லாமே ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இது போக அந்த ஒயின் ஷாப்புடைய ஆலை இருக்கு பாருங்க, அதாவது சாராய ஆலை, அது அதிமுகவில் இருக்கிற மந்திரிங்கிட்ட ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக இருக்கிற மந்திரிங்கிட்டே ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் யார் வந்தாலும் இதை மூட மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் ஒரு 500 கடையை மூடினாங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சி வந்ததுமே ஒரு 500 கடையை மூடினாங்க. இவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து இப்போ வந்திருக்காரு. அவர் வந்து 717 கடையை மூடியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் கடையை 500 கடை மூடினாங்க, திமுக 500 கடை மூடினாங்க, இவங்களும் 717 கடை மூடி இருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க மூடின கடைகள்லாம் வியாபாரம் இல்லாத கடைகளும், தப்பு தப்பாக அது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லாத கடையும், எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குனார் கடையும், அதை மூடினாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் இடையூறு இருக்கக்கூடிய கோயில், பள்ளிக்கூடம், கல்லூரி, பேருந்து நிலையம், இந்த மாதிரி மார்க்கெட்டு, இந்த மாதிரி எங்கெங்க கடைகள் இருக்கோ அந்த கடைகள்லாம் மூடுங்கன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவை இமீடியட்டாக அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளை மூடணும், இதான் மூடணும். அரசுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக